வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 30 இன்னைக்கு வேர்ல்டு இட்லி டேப்பா. நம்மளுடைய சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே இட்லி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அந்த இட்லியே பார்த்தீங்கன்னா குஷ்பு இட்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இது 2015 இனியவன் அப்படின்ற ஒரு போஸ்ட்னால் உருவாக்கப்பட்டதுங்க. இதனுடைய வரலாறு எடுத்தோம் அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே இட்லி அப்படின்றது பயங்கர ஃபேமஸாக இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இட்லி அப்படின்றதே ஒரு பெரிய லெவலில் கிடையாது. அது வேறு ஒன்றா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதோட செய்முறைகள் வேறு ஒன்றா தான் இருந்துச்சு. இந்தோனேஷியா தான் இது வந்து தாயகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புலாம் இருக்குது. பட் அது ஊர்ஜிதமான ஒரு உண்மையான அறிகுறிலாம் கிடையாதுப்பா. அது ஜஸ்ட் ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காலாம் 500 ரூபா வரைக்கும் ரேட் வச்சு விற்றுங்கிறாங்களாம். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம்லாம். இப்போ நம்ம வீட்லேயே யாராவது உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த ஃபுட்டு எதுவுமே கொடுக்க மாட்டோம். முதல்ல இட்லி தான். ஏன்னா குழந்தைங்களுக்கே முதல்ல இட்லி தானே கொடுக்க ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக தாங்க இந்த இட்லி இருக்குது. அண்ட் இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்டு அவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் அதை சொல்லுவாங்களாம். அதுதான் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் மாறி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுப்பா. இந்த பண்டைய இலக்கியங்கள்லாம் பெரும்பாலும் இதில் இல்லை. அதுவும் கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியங்களில் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான வரலாறுலாம் இருக்குது. ஸோ எப்படியோங்க இந்த இட்லி அப்படின்றது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய சவுத் இந்தியாவில் மாறி போச்சு. அண்ட் இந்தியாவினுடைய ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷனாகவே இந்த இட்லியை சொல்லலாம்ப்பா. அப்படிப்பட்ட அந்த இட்லியை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் அந்த வேர்ல்டு இட்லி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 30. நெக்ஸ்ட் டே இன்டர்நேஷனல் பைபோலார் டிசார்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த பைபோலார் டிசார்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய 46 மில்லியன் மக்கள் இந்த பிரச்சனையோட வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. இதுக்கான சைட் எஃபெக்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்களாம், ஓவராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களாம், ரிஸ்கி பிஹேவியர்ஸ் இருக்கும்ல. சில பேர்லாம் வந்து நான் மாட்டிலேருந்து குதிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி குதிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது வந்து அவங்க ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்லையும். அதுவே வந்து அவங்க சேடாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்போ பாரு எப்படா நம்ம போயிட்டு சூசைட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருப்பாங்களாம். எப்படிலாம் நம்ம வந்து நம்மளை வற்புறுத்திக்கலாம் காயப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களாம். எப்போ பாரு பார்த்தீங்கன்னா சேடாகவே எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் இந்த உலகத்தில் நடக்குது, வேறு யாருக்கும் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கா அப்படின்றத யோசிச்சு பார்த்துங்க. நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணிக்காது. ஏன்னா அந்த போருக்கு போகிறத செத்தவனை விட போருக்கு பயந்து செத்தவன் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டே இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான் தவிர்த்து இதெல்லாம் நமக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பயந்துடாதீங்க. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மோட்டிவேஷனாக வரிகள்லாம் கிடையாது. நான் இதை படித்தப்போ எனக்கே பயந்துட்டேன். ஏன்னா ஒருவேளை எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு. அதனால் சொன்னப்பா. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான முக்கியமான காரணத்தினால தான் இந்த பிரச்சனை உருவாயினுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க மாட்டிக்கிறாங்களாம். அப்படி இல்லைன்னா இந்த வேலை இல்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள், இந்த வருமானம் இல்லாமல் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் இந்த பைபோலார் டிசார்டர் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. சரி, எதுக்காக இந்த டிசார்டருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாளில் 9 வருஷம் குறைஞ்சி போதான் இந்த மாதிரியான சிந்தனைகள்னாலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட் அட்டன் பண்ணுறவங்க இதில் வந்து கிட்டத்தட்ட 20-30% இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க தானா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா முதல்ல அதுலேருந்து வெளில வரதுக்கான வழிகள்லாம் என்னன்னு பாருங்கள். சும்மா எல்லாத்தையும் போட்டு மண்டையில் குழப்பிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெயினான ஒரு ரீசன் தாங்க. இது வந்து ஹைப்போமேனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் அசோசியேஷன்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் பைபோலார் டிசார்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க மார்ச் 30. நெக்ஸ்ட் டே இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து உருவாகிறாங்கப்பா 2022. இந்த டே உருவாகினதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2 பில்லியன் டன் கழிவுகள் வந்து சேர்ந்து போயிது. இதுலேருந்து நம்ம எப்படா தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களால் உருவாக்கப்பட்டது தான் 2 பில்லியன். மில்லியன் கிடையாது, அது பில்லியன்றது அதை விட அதிகம். அதை யோசிக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2.7 பில்லியன் மக்களுடைய திடக்கழிவுகளை வந்து அப்புறப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கான். புரியல அப்படின்னா புரியாத மாதிரி சொல்லணும்னா 60% திடக்கழிவுகள் மட்டும் தான் நம்ம அப்புறப்படுத்துறதுக்கான வழிகள்லாம் இப்போ பார்த்துக்கிறாங்களாம் உலகம் முழுக்க. மீதி இருக்கக்கூடிய 40% கழிவுகள்ன்றது அங்கங்கே அப்படியே தேவி தான் போயினுக்குது. நம்ம எல்லாம் என்ன நினச்சினுக்கிறோம், உலகன்றது போர்கள்னாலையும் அப்புறம் இந்த மத கலாச்சாரங்கள்னாலையும் பிரச்சனைகளாலையும் தான் அழிஞ்சு போகுது, தீவிரவாதத்தால் அழிஞ்சு போகுது அப்படின்னு நம்ம நினச்சினுக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஃபியூச்சர் அப்படின்றது இந்த திடக்கழிவுகளால் தாங்க பாதிப்பு ஏற்படுத்த போது. வீரை சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்குதோ இல்லையோ கண்டிப்பாக குப்பை இருக்க போது அந்த அளவுக்கு பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம எப்படா வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவங்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2050 நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அதனால் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், இந்த திடக்கழிவுகள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படிலாம் வந்து ரீசைக்கிளிங் பண்ணி நம்ம வந்து ஜீரோ வேஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். இதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் ஒரு பக்கம் எடுக்க தான் போகுது. அண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. இந்த
பிளாஸ்டிக்லாம் தனியாக ஒரு குப்பையாகவும் மக்கும் குப்பை மகா குப்பைலாம் சொல்லுவாங்களா, இந்த மாதிரிலாம் பிரித்து நீங்கள் போடுங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து வச்சுக்கிறாங்க மார்ச் 30. நெக்ஸ்ட் டே ஹோம்லெஸ் பர்சன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க, சூப்பரான ஒரு டே உண்மையாகவே இது. ஏன்னா இன்றைக்கி வீடு அப்படின்றது பலருடைய கனவாகவே பார்க்கப்படுதுங்க. அப்படி இந்த வீடு இல்லாதவங்களுக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. ஏன்னா அவங்க அந்த சோவியத் யூனியன் அப்படின்றது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க நாட்டில் வந்து கணக்கு எடுத்து பார்த்தா வீடற்றவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது ஏகப்பட்டது இருந்தால் 2005 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் மக்கள் இந்த வீடுகள் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுங்கிறாங்க. அதுலேயும் 1 பில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா போதுமான இடவசதி இல்லாமல் வாழ்ந்துங்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2010 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு கணக்கெடுப்பு பார்த்தாங்கப்பா. அதில் அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 3 மில்லியன் மக்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட வீடுகள் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு உட்காந்து அவங்க யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சதில் 3 மேஜரான விஷயங்க. ஒன்று ரியல் எஸ்டேட் மோசடி, இன்னொன்று வேலை பிரச்சனைகளால் புலம்பெயர்ந்து வருவாங்க தெரியுங்களா. இப்போ ஒரு இடத்துல வேலை இருக்காது, ஸோ வேற ஒரு ஊருக்கு வந்து புலம்பெயர்ந்து வந்து அங்கே தங்கியிருந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனால தான் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த 3 ரீசனால் தான் இந்த வீடு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் மாட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசக்கூடிய ஒரு நாளாகுதுப்பா. இது 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2018 சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடற்றவங்களுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நிதி உதவிலாம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இப்படி நிறைய பேர் உதவி அப்படின்றது இப்போ ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நோச் லோஸ்கா அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் தான் பார்த்தீங்கன்னா முறையாக இந்த ரஷ்யாவில் இந்த டே வந்து உருவாகிறாரு. இதன் மூலமாக அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் பர்சன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே வந்து அனுப்பிக்கிறாங்க மார்ச் 30. நெக்ஸ்ட் டே ஸ்பிரிச்சுவல் பாப்டிஸ்ட் அண்ட் ஷவுட்டர் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வினோதமான ஒரு நாள் தான். ஏன்னா இந்த பாப்டிஸ்ட் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதிரியார்கள்னு சொல்லுவோம்ல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிடாட் டோபகோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் இந்த பகுதியில் இந்த பாப்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சாமி கும்பிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவிகள்லாம் பிடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு மணி வச்சு ஆட்டிகிட்டே ரொம்ப சத்தமாக வந்து சவுண்டு போட்டு அந்த ஆவிகளை பிடிச்சிட்டு அவங்களோட பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்களாம். இப்படி வணங்குற அந்த முறைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால 1917 என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நாட்டில் வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையை போட்டுக்கிறாங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1951 வந்து ஒருத்தரோட உரிமை அதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு தடையை வந்து நீக்கிட்டாங்க. அந்த தடையை நீக்கினதை அவங்க கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 5.7% மக்கள் மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மீதி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்துக்களாகவும் அண்ட் வேற மதம் சார்ந்த கிறிஸ்துவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அப்படி சத்தம் போட்டு வழிபாடு நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தடையை நீக்கப்பட்ட அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பிரிச்சுவல் பாப்டிஸ்ட் அண்ட் ஷவுட்டர் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரினிடாட் டோபகோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா மார்ச் 30. நெக்ஸ்ட் லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1977 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்க. அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட நிலத்தெல்லாம் வந்து அபகரித்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதையில் விட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆத்திரமடைஞ்ச மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வேலை நிறுத்தம் அப்படின்றத இந்த நாளில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. மார்ச் 11 தான் அவங்க முறையாக இந்த ஒரு அறிக்கையை விட்றாங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றது மார்ச் 30. இதில் கிட்டத்தட்ட 6 பேர் இறந்துருக்காங்க, 100 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எத்தனை அளவுக்கு நிலத்தை வந்து இவங்க அபகரிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 துனாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துனாம் அப்படின்றது 1000 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை வந்து இந்த மாதிரி அபகரிக்கலாம் பிளான் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து அரேபியர்களது. இதில் என்ன மேஜரான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கும் இங்கே சியோனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை தாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனைக்கே காரணமாக அமைஞ்சிருக்குது. இது பேசிக்காக நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன். அரேபியர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ இவங்களோட டார்கெட் பண்ணி இவங்களை கார்னர் பண்ணி இவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரேபியர்களுடைய கோபங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சியோனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சியோனியர்கள் உங்களுக்கு புரியான்னு தெரியல, யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை தாங்க. இப்படி அவங்க நாட்டில் அரேபியர்கள் வாழக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த பிரச்சனை தான். அது தொடர்ந்து 1976 நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துனே இருக்குது. இது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையாகவே அவங்க எல்லைகளில் பயங்கரமாக ஓடினே இருக்குதுங்க. இப்படி இந்த லேண்டெல்லாம் அபகரிக்கிறதுக்காக அவங்க போட்ட அந்த பிளானை உடைக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணாங்கல்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 30. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா.
இது வந்து பி சார்லஸ் பி அல்மண்டி அப்படின்ற ஒருத்தவங்க. இவர் வந்து டாக்டராக இருந்தவர். இவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து இந்த மாதிரி டாக்டர் தொழில் வேலை செய்கிறாங்களே, அதனால் அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதி அனுப்புறது அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி மருத்துவர்கள் வந்து பாராட்டுன்றதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1958 பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1990 ஜார்ஜ் புஷ் என்ன பண்ணார்னா, நம்ம டாக்டர்களுக்காக ஒரு டேவை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 30. நெக்ஸ்ட் நேஷனல் ஃபிலிம் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1990களில் தான் இந்த பகுதியில் இந்த படங்கள் அப்படின்றதே உள்ளே வந்ததுங்க. அதுவும் ஐரோப்பா அமெரிக்காவுடைய தாக்கத்தினால தான் உள்ளே வந்தது. முறையாக பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அப்படின்ற ஒரு பர்சனு தாரா டன் டோவிலே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மூவி வந்து எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாருங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த டேட்டை தான் இவங்க வந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நேஷனல் ஃபிலிம் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1999 அந்த சமயத்தில் இந்த ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்டு நமக்குன்னு ஒரு டே வந்து உருவாக்கிக்கலாம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிலிம் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 30. விட்டு கொடுத்து வாழலாம், ஆனால் உங்களுக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே விட்டு கொடுத்து வாழுங்க, இல்லாட்டி மனவலிகள் மட்டும்தான் மிஞ்சம். மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.